உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சிறு சிறு உணவக வியாபாரிகள் உணவகங்களை மூடியுள்ளனர் என்றும் அவர்களுக்கு மத்திய அரசு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உதகையில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். டீசல் பெட்ரோல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வால் வியாபாரிகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிலிண்டர் கிடைக்காமல் சிறு சிறு வியாபாரிகள் எல்லாம் உணவு கூடத்தை பூட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு அவர்களுடைய குடும்ப விகிதத்தை கணக்கிட்டு மாதம் 25,000 ரூபாய் அவர்கள் இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வன்கொடு பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று டீசல் பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. இதை நாம் காரணம் காமித்து விலைவாசி மிக அதிகமாக உயரக்கூடிய நிலை இருக்கிறது. லாரி சதவீதம் 25% லாரி வாடகை உயர்த்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடுகளிலிருந்து நாம் விலைவாசியை குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநிலம் தழுவிய தோல் கட்டணம் இன்று கொரோனா காலத்தில் தடங்களை ஃப்ரீ செய்தது போன்று இந்த டீசல் பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வரை தோல் கட்டண வசூலை அரசு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வன்கொடு பேரமைப்பு வலியுறுத்துகிறது. இப்பதான் அவங்க ஒரு மாசம் ஆகுது. அவங்க அந்த புதிய அரசு அமைந்திருக்கிறாங்க. ஒரு 3 மாத காலத்துக்கு பிறகுதான் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்த இருக்கிறோம். ஏன்னா அவங்களும் உட்கார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா வணிகர்களுடைய குரல்களை இந்த அரசை இன்னும் வெளிப்படுத்தல. இதுவரை விவசாயிகளுக்கு பேசியிருக்கிறாங்க, பல்வேறு அமைப்புகளை பேசுறாங்க. ஆனால் வியாபாரிகளை பற்றி பேசவில்லை. அந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறோம். சந்தித்து முறையிட இருக்கிறோம் என்று தெரிவிச்சுக்கிறோம்.